Hello friends, welcome to Google Tech. இன்னைக்கு புதன்கிழமை நம்ம Power BI பார்க்க போறோம். Power BI Part-2. Part 1ல நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா Power BI எப்படி இன்ஸ்டால் பண்றது, Power BI Desktop எப்படி இன்ஸ்டால் பண்றது, Power BI Desktopனா என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம Power BI எப்படி Power BI குள்ள எப்படி டேட்டா இம்போர்ட் பண்றது, அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் காமனா யூஸ் பண்ணக்கூடிய காலம் சார்ட் எப்படி யூஸ் பண்ண போறோம், அதாவது டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ பவர் பிஐ நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணதையும் நமக்கு இந்த மாதிரி ஒரு யூஐ தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே வந்து நம்ம ஃபர்தரா யூஸ் பண்ண கத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தோம்னா வீடியோவோட டைம் அதிகமாகும், பிளஸ் வந்து உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போனா ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா ஹவு டு இம்போர்ட் டேட்டா. நம்ம டேட்டாவை எப்படி இம்போர்ட் பண்ண போறோம் பவர் பிஐக்குள்ள அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஒரு 4 ரிசோர்ஸ் இருக்கு. இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல், எஸ்கியூஎல் சர்வர், பேஸ்ட் டேட்டா டு பிளாங்க் டேட்டா டேபிள், ஆர்எல்ஸ் ட்ரையர் சாம்பிள் டேட்டா செட் இப்படிங்கிற ஒரு 4 டிஃபால்ட்டான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மொத்தமா நம்ம பவர் பிஐக்குள்ள ஒரு 99+, அதாவது 100க்கு மேற்பட்ட சோர்ஸ்ல இருந்து நம்ம டேட்டாவை புல் பண்ணி எடுத்துக்க முடியும். அது எத்தனை இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க கெட் டேட்டாக்குள்ள போயிட்டு ஹோம் டேப்ல கெட் டேட்டான்னு இருக்குல்ல, இங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க ஒரு ஒரு 5 or 10 6 to 10 சோர்சஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. மோர் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கும். எக்ஸல் ஃபைலு, எஸ்கியூஎல், இல்ல நம்ம வந்து அஷ்யூர் டேட்டா, சாப், எஸ்ஏபி, அதாவது சாப்னு சொல்லக்கூடிய எஸ்ஏபி எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு கிளிக் ஆயிரும். இல்ல நான் கேட்டகரி வைஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்னென்ன ஃபைல்ல யூஸ் பண்றோம், டேட்டாபேசஸ், பவர் பிளாட்ஃபார்ம், அஷ்யூர், ஆன்லைன் சர்வீசஸ், அதர் இப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுல வந்து எந்த ஃபீச்சர்ஸ்குள்ள வேணுமோ அங்க நம்ம கிளிக் பண்ணி நம்ம சோர்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து ஆல் கொடுத்துட்டு நம்ம எக்ஸல் ஃபைல் தான் வச்சிருக்கோம். ஸோ எக்ஸல் ஒர்க் புக் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிரும். செலக்ட் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நார்மலா நம்ம தேட மாதிரியே ஒரு பாப்அப் வரும். ஸோ அந்த பாப்அப்ல நம்ம வந்து கூகுள் டெக் ஃபோல்டர்ஸ்ல பவர் பிஐல வந்து சாம்பிள் டேட்டா வச்சிருக்கோம். ஸோ சாம்பிள் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் புக்ல, அந்த பர்டிகுலர் ஒர்க் புக்ல வந்து எத்தனை ஷீட் இருக்கோ அத்தனை ஷீட்டும் நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகும். நம்ம எவ்வளோ ஷீட்டை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோமோ அவ்வளோ ஷீட்டையும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம எந்த ஷீட் வேணும் கிளிக் பண்ணி பார்க்கணும். எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, எந்த ஷீட்னு எனக்கு தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட்ல ப்ரிவ்யூ பென்ல ப்ரிவ்யூ கிடைக்கும். எது டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நமக்கு ப்ரிவ்யூ கிடைக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஷீட் 2 கிளிக் பண்ணோம்னா இந்த டேபிள் மட்டும்தான் இருக்கு நம்ம ஷீட் 2ல. ஸோ நமக்கு வந்து டேட்டா மட்டும்தான் வேணும். ஸோ ஷீட் 1 செலக்ட் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் செக் பண்ணிட்டு இங்க 3 ஆப்ஷன் எனேபிள் ஆயிருக்கும். லோடு, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா, கேன்சல். ஸோ இப்போ வந்து லோட் கொடுத்தோம்னா இந்த டேட்டா வந்து நமக்கு லோட் ஆயிரும். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை நான் டேட்டா கிளீனா இல்ல, இடையில மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்கு, இல்ல நான் வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பவர் குவரி எடிட்டருக்குள்ள எனேபிள் உள்ள எடுத்துட்டு போயிடும். அங்க நம்ம டேட்டா மேனிபுலேட் பண்ணிட்டு மறுபடியும் லோட் கொடுக்கலாம். ஸோ இதுல டேட்டா கிளீனா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணேன், லோட் கொடுத்துட்டேன். ஸோ டேட்டா லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க நீங்க பாத்தீங்கன்னா லோட் ஆயிட்டு இருக்கு. என்ன ஷீட் 1 அந்த மாடல் எல்லாமே கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அந்த டைமுக்குள்ள இங்க நம்ம வந்து ஒரு 3 டிஃப்ரெண்ட் பெயின்ஸ் எங்க இருக்கும் பாத்துக்கலாம். ஃபில்டர் பெயின்ஸ், விசுவலைசேஷன் பெயின்ஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் பெயின். இந்த 3 பாத்தீங்கன்னா மினிமைஸ் ஆயிருக்கு. நான் எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ற பாத்துக்கோங்க. ஃபீல்ட்ஸ் பெயின்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப எடுத்து போட்ட டேட்டாவுடைய ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட்டை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல என்னென்ன ஹெட்டர் இருக்கோ, அதாவது அந்த காலம் ஹெட்டர்ஸ் இருக்கோ எல்லாமே இங்க டிஸ்பிளே ஆகும். அடுத்து விஷுவலைசேஷன் பெயின். இதுல பாத்தீங்கன்னா இங்க இருந்தா நம்ம சார்ட் எடுத்து நம்ம இங்க நம்மளுடைய டிசைன் பெயினுக்குள்ள எடுத்து போற மாதிரி இருக்கும். ஃபில்டர்ஸ் பெயின், இதுல வந்து நம்ம பேஜ் லெவல் ஃபில்டரோ இல்ல எல்லா பேஜுக்கு ஃபில்டர்ஸ் வேணுமோ நம்ம இங்க ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 3 பெயின்ஸும் நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான காலம் சார்ட் இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு
நம்ம சார்ட்டோட ஹெட்டர்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்சர்ட் டேப்க்குள்ள போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு நம்ம எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து ட்ராக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் சைஸ் வேணா இந்த குயிக் பார்ல வந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். 40 கொடுத்துட்றேன். எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஏரியல் பிளாக்ல வேணும். ஸோ ஏரியல் பிளாக் சென்ட்ரலைஸ்டா வச்சுட்டு காலம் சார்ட்டை இன்சர்ட் பண்ண போறேன். எக்ஸாம்பிள் ஓகே, இப்போ நம்ம காலம் சார்ட் எக்ஸாம்பிள் ஹெட்டர் கொடுத்துட்டோம். இந்த டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணா ஃபாண்ட் கலரை செலக்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ப்ளூ கொடுக்குறேன், மீன் வயலட் கலர் டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து நம்மளுடைய சார்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் சார்ட் இருக்கு, ஸ்டாக்டு காலம் சார்ட் அண்ட் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஸ்டாக்டு காலம் சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணி போடுறேன். டபுள் கிளிக் பண்ணாலே நமக்கு வந்து சார்ட் வந்து எனபிள் ஆயிரும். ஸோ நீங்கள் வேணாலும் பார்க்க முடியும். நான் ஃபில்டர் ஸ்பின்னை மினிமைஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூ கிளியராக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, ஹோப் உங்களுக்கு இது விசிபிளாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இதை நம்ம சார்ட்டை செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா விசுவலைசேஷன் பெயினில் கீழே சார்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கீழே வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், லெஜெண்ட், ஸ்மால் மல்டிபிள்ஸ், டூல் டிப், ட்ரில் த்ரூ அண்ட் கீப் ஆல் ஃபில்டர்ஸ் இப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ் என்ன, நான் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து ரீஜன் கொடுக்குறேன். எனக்கு ரீஜன் வைஸா என்னோட சேல்ஸ் எனக்கு தெரியணும், டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரியும். ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற 2 ரீஜன் தான் இருக்குது. எனக்கு ரீஜன் வேணாம், எனக்கு இன்னும் மல்டிபிள் கேட்டகரிஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டகரி வைஸ் கேட்டகரி வைஸ் இல்லை எனக்கு வந்து நான் சிட்டி வைஸ் என்னோட டோட்டல் சேல்ஸ் ப்ரைஸ், டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் நமக்கு அசைன் ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் அண்ட் டூல் டிப்ஸ். ஸோ லெஜெண்டில் நம்ம வேணா வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் டூல் டிப்பில் எந்த ஒரு சிட்டிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா, சிட்டி ஆல்ரெடி கொடுத்துட்டோம். ஸோ என்ன ஒரு கேட்டகரிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூல் டிப்புங்கிறது ஜஸ்ட் நம்ம இப்படி இங்கே கொண்டு போனோம்னாலே என்ன கேட்டகரி, இப்போ இது வந்து பாரில் பாஸ்டன் அப்படிங்கிறது வந்துடும். பட் டூல் டிப்பில் வந்து நம்ம வேல்யூஸ் கொடுக்கறது பெட்டர். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் உங்களுக்கு கொடுக்கும். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரிங்கிறதுனால இது உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் பார்ஸ் அப்படிங்கிறது மட்டும் காட்டுது. நமக்கு இங்கே வந்து வேல்யூஸ் மட்டும் தான் கொடுக்கணும். நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து எக்ஸாக்டாக பார்க்க முடியும். ஸோ அதனால டூல் டிப்ஸ் இப்போதைக்கு நமக்கு வேண்டாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சிட்டி வைஸ் டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குங்கிறது நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணணும். என்னன்னா நம்ம எல்லா டைமும் வந்து வேல்யூஸ் பார்க்க முடியாது இல்லைங்களா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் யுவர் விஷுவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிட்டோம்னா நமக்கு வேல்யூஸ் வந்து இங்கே வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ போஸ்டனோட வேல்யூ 13.3K, நியூயார்க் 8.3K, லாஸ் ஏஞ்சல்ஸ் 7.7K அண்ட் சான் டியாகோ 4.1K. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்துருச்சு. பட் வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான விசிபிள் ஃபார்மேட்ல இல்லை. ஸோ அதனால நான் என்ன பண்ணலாம்னா டேட்டா லேபிள்ஸ் கிளிக் பண்ணிட்டு வேல்யூஸ் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இன்னும் வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம் சைஸை. ஸோ இங்கே வேல்யூஸில் போயிட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைஸ் வந்து விசிபிளாக தெரியும், ப்ளஸ் இன்க்ளூடிங் த கலர். இங்கே வந்துட்டு ஐ எம் கிவிங் போல்டு. ஸோ போல்டு நீட்டாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டா லேபிள்ஸ் போதும். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து சைடில் வந்துட்டு லேபிள்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதனோட வேல்யூஸும் எனக்கு பெருசாக தெரியணும். ஸோ நான் அதையும் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். சேம் டெக்ஸ்ட் சேம் ஃபார்மேட், எந்த சேஞ்சஸும் இல்லை.
again y-axis போயிட்டு okay again y-axis போயிட்டு values CJ bold 11 ஓகேங்களா ஓகே இப்போ வந்து என்னன்னா டைட்டில்ல வந்து கொஞ்சம் அமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அது எங்க இருக்குன்னா ஜென்ரல்ல போனீங்கன்னா டைட்டில் இருக்கும் டைட்டில்ல அலைன்மெண்ட் வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் தான் பட் சென்ட்ரல் இல்லாமல் லெஃப்ட் இருக்குன்னா சென்டருக்கு மாத்தியாச்சு ஸோ இதை வந்து எகைன் நம்ம வந்து ஏரியல் பிளாக் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு எனக்கு வந்து சம் ஆஃப் டோட்டல் கிடையாது எனக்கு டோட்டல் ப்ரைஸ் பை சிட்டி ஓகே இப்போ எனக்கு வந்து டோட்டல் ப்ரைஸ் பை சிட்டி டோட்டலாக ஒரு சிட்டிக்கு டோட்டல் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இப்படி தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம் இன்னும் அட்வான்ஸ்டு கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் அன்டில் தென் பை ஃப்ரம் கூகுள் டெக் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்